இவளை பாருங்களேன், பார்த்தாலே கொடூர குரங்கு பாகம் 11 மாதிரி இருக்கா. இவ மூஞ்ச சொல்றதை கேட்டு ஒருத்தனை அடிச்சா கொண்டிருக்கானுங்களே. சரி, பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாக இருந்திருக்கும். அப்போ கொஞ்சம் ஏதோ ஏமாந்து விழுந்துட்டானுங்க போல இருக்கு பாவம். ஆனால் இப்போ வரைக்கும் மேட அதுவும் எத்தனை பேர்ரா, யாரா நீங்கள்லாம்? ஒருத்தனை கேட்டால் அந்த ஆள் ஒரு ஐஏஎஸ்ங்கிறான், இன்னொருத்தன் அந்த ஆள் டிஎஸ்பிங்கிறான், இன்னொருத்தன் ஐபிஎஸ்ங்கிறான், இன்னொருத்தன் தலைவரே அப்படிங்கிறான். என்னடா நடக்குது நாட்டில்? இவன் மேலே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு மோசடி, கோடிக்கணக்கில் மோசடி பண்ணியிருக்கா 2010 இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இன்னும்மா இவளை பிடிக்கல? இவளை கேஸ் போட்டு கோர்ட்டில் இவளுக்கு தண்டனை கொடுக்கலையா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா கிடப்பில்? ஆஹா, ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக இருப்பீங்கன்ட்டு ஐயோ, என்ன மட்டமான டேஸ்டா அவங்களுக்குலாம், கருமம். சரி, இப்போ நம்ம திடீர்னு அப்படி பார்க்கறதுனால ஒரு வெறுப்பு பார்வையாக இருக்கும். இவளுக்கு அப்பயே ஒழுங்காக மோசடி வழக்கு 420 அதுக்கு என்ன தண்டனையோ மொத்தமாக கொடுத்துருந்தா அவன் குடும்பமே மோசடி குடும்பமா. வர ஒருத்தம் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான்ல, இவ கண்டிப்பாக நகை வச்சுருக்க மாட்டாங்க அப்படி தான் சொல்கிறான். இவ ஏதோ பொய் தான் சொல்கிறா. நான் உண்மையாக சொல்கிறேன், இவ பொய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இவன் நகை வச்சுருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு தகராறில் அவனை மாட்டி விடணுன்றதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல இதுதான் ஃபஸ்ட்டு அவனை அடித்ததுனால அவன் செத்துட்டானா, அந்த பையன் விஜயகுமார் அவன் அடித்ததுனால தான் செத்தானா அப்படின்னு நான் டவுட்டாக வருது. அவனை சாவடிக்கிறதுக்காக தான் அடிச்சிங்களா? எனக்கு என்னமோ அவனை சாவடிக்கிறதுக்காக தான் அடித்த மாதிரி இருக்குது. அடித்ததுனால எதர்ச்சியாக செத்த மாதிரி இல்லை அவன். இது என்னமோ முன்னாடியே ரொம்ப வருஷமாவோ ரொம்ப மாதமாவோ இவனை சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு சாகடிக்கிறதுக்காகவே அடித்த மாதிரி இருக்குது. அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் பின்னாடி விசாரிக்கணும். சிபிஐ விசாரிக்கிறதுல தெரிஞ்சிட போகுது. சிபிஐ என்ன விசாரிக்கிறாங்களோ பார்க்கலாம். சிபிஐ கூட நம்ம நாட்டில் யாரையுமே நம்ப முடியாது. யாரையுமே நம்ப முடியாது. உண்மைதான் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தான் இருக்குது நாட்டில் எல்லாம். ஏன்னா கிட்டத்தட்ட 140 கிலோ தங்கம் சிபிஐ கஸ்டடியிலேருந்தே காணாமல் போயிருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி. கேட்டால் சிபிஐ ஆஃபீஸ்லேயே யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்றாங்க. அப்போது அதனால் சரி பார்க்கலாம்.